ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ரெபல் பெட் சேனல். ஸோ நவம்பர் மந்த் 18th நம்ம ஒரு ஷிப்மெண்ட் எடுத்திருந்தோம் சரிங்களா. ஸோ அந்த ஷிப்மெண்ட்டில் நம்ம நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அதே போல் நம்ம நிறைய ஹோல்சேல் ஃபிஷஸும் எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஷிப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல சரிங்களா. நிறைய ஃபிஷஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு ஆர்டர்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நான் பேரலாக வந்துட்டு அன்பேக் பண்ணி அடுத்த ஆர்டர்ஸ் எல்லாம் டிஸ்பேச் பண்ணிருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு எங்களால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு 1 வீக் வந்துட்டு செம்ம குளிர், சரியான மழை, எல்லா ஃபிஷஸுமே ஃபுல்லாக சிக்காகிறது அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு ப்ரீ புக் பண்ணியிருந்தாங்க. வியட்நாம் எஃப்சிசிபி, வியட்நாம் ஹெல் பாய்ஸ், ஹெல் காப்ஸ் நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு ப்ரீ புக் பண்ணியிருந்தாங்க. இதில் பரங்ஜாய்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஃபிஷஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சேஃபாக கஸ்டமருக்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செட்டில் ஆனோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல்சேல் ஆர்டர்ஸ் இருந்துச்சு, அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் சரிங்களா. ஸோ இதனால தான் வந்துட்டு எங்களால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இப்போ என்னென்ன ஃபிஷஸ் அவைலபிள் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஃபிஷஸோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஓஹெச்எம்ஸ், ரோஸ்டேல்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ குவாலிட்டியான ஃபிஷஸ் வந்துருச்சு. பட் என்னென்னா இந்த கிளைமேட் வந்துட்டு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லி வந்துட்டு 30 to 40+ ஃபிஷஸ் வந்துட்டு சிக் ஆகுது அப்படின்னா நம்ம பேரலாக அதுக்கும் ஒர்க் பண்ணணும். டெய்லி க்ளீனிங் பண்ண வேண்டியிருக்கும், அப்புறம் வந்துட்டு மெடிசன் போட வேண்டியிருக்கும். மெடிசனாக நான் அதிகமாக யூஸ் பண்ணுற மெடிசன் பார்த்தீங்கன்னா ராக் சால்ட், ஆல்மண்ட் லீஃப் தான். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 மீன் சிக்காக இருக்குன்னா அதுலேயும் எங்களுக்கு 50% தான் காப்பாற்ற முடியும். மிச்சருக்கு ஃபிஷ்லாம் இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸே வந்துட்டு ரிப்பீட்டடாக ஒரு 1 வீக் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்னால் வந்துட்டு ப்ராப்பராக வீடியோவும் எடுக்க முடியல, யாருக்கும் ஒழுங்காக ரெஸ்பாண்டும் பண்ண முடியல. ஸோ அதுக்கு சாரி. ஸோ இப்போ என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் பிடிக்கும். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா இந்த ஷிப்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு நிறைய வியட்நாம் எஃப்சிசிபி எடுத்திருந்தோம், ஹெல் பாய்ஸ் எடுத்திருந்தோம், பயங்கர ஆர்டர் சரிங்களா. எல்லா ஃபிஷஸுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் புக்டாக தான் வந்துருச்சு. கொஞ்சம் ஃபிஷஸ் தான் புக் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் ஷிப்மெண்ட்டில் நம்ம என்னென்ன ஃபிஷஸ் எடுக்கிறோன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ப்ரீ புக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ப்ரீ புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் குரூப்புக்குள்ளே. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்சால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஃபிஷஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஃபிஷ் சேல் ஆச்சுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஷிப்மெண்ட்டில் நம்ம எக்கச்சக்கமான எக்ஸாட்டிக் ப்ரீடிங் பேர்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மஸ்டர்ட் கேஸ் ஓஹெச்எம்பிகே ப்ரீடிங் பேர். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா ஒரு பிகினர் வந்துட்டு ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% ரிசல்டட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபிஷஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க ஃபீமேல் வந்துட்டு ரொம்ப டல் கலராக இருக்குமா, சின்னதாக இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நல்ல எக்லோடடான ஃபீமேல்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாலிட் ஸ்ட்ரெயினை வந்துட்டு பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ப்ரீடர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வியட்நாம் ஹெல் பாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வேரியன்ட்ஸ் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஒயிட் டெயில், இன்னொன்று ப்ளூ டெயில், அப்புறம் வந்துட்டு க்ரீன் டெயில்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு க்ரீன் டெயில்ஸ் வந்துட்டு ப்ரீ ஆர்டர்ஸ் எடுக்கவே இல்லை. ஏன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம சைஸ் செக் பண்ணிட்டு சேல் பண்ணலான்னு வச்சுருந்தோம். ஸோ மேக்ஸிமம் ப்ளூ டெயில்ஸ் எல்லாம் ப்ரீ புக்கிங் போட்டோம். எல்லா பேர்ஸுமே வந்துட்டு சேல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு பேர் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு கஸ்டமர் வீடியோ பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட ஃபின்னேஜ் மட்டும் நான் காமிக்கிறதுக்காண்டி எடுத்திருந்தேன். பக்காவான ப்ளூ ஸ்டார் டெயில்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒயிட் ஸ்டார் டெயிலை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த குவாலிட்டி, அதோட குவாலிட்டியை பார்த்தீங்கனாலே வந்துட்டு தெரியும், அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிஷ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு சரிங்களா. வியட்நாம் செல்லரில் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ அந்த நம்ம ஸ்டார் பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த ஸ்டார் ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்துட்டு 10 ஸ்பைக் இருக்கணுமா ஒரு ஃபிஷ்ஷோட டெயிலில். அப்படி இருந்தால் அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார் டெயிலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார் டெயில்ஸ் நம்ம இந்த டைம் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். பக்காவான குவாலிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் குவாலிட்டி காமிச்சிட்டேன். நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் நம்ம ட்ரை பண்ணி பரங்ஜாய்ஸ் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ ஏன் அப்படின்னா பரங்ஜாய்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டி வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நம்ம எடுத்திருந்தோம். அதே குவாலிட்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி குவாலிட்டியில் ஃபிஷஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற லெவலில் இப்போ ஒரு குவாலிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபிஷஸ் வந்துட்டு நான் எடுத்தேன், சின்ன சைஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் நல்ல சைஸில் இருந்துச்சு. ஃபீமேல்ஸும் சரியான ஃபீமேல்ஸ், நல்ல எக்லோட இருந்துச்சு. ஸோ அதோட வீடியோஸை வந்துட்டு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த பரங்ஜாய்ஸ் பேர்ஸில் வந்துட்டு ஒரு 3 பேரோ 4 பேரோ நம்மகிட்ட பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்மெண்ட்டில் ஒரு ரேர் ப்ரீட் நம்ம எடுத்திருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவத்தார் ஹாஃப் மூனில் டபுள் டெயில்ஸ் சரிங்களா. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு ப்ரீ புக் ஆயிடுச்சு. அது போக கொஞ்சம் ஃபிஷஸ் மட்டும் நம்ம கையில் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபிஷஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட கலர் வேரியேஷன், அப்புறம் வந்துட்டு டெயில் பேட்டர்ன்ஸ் பாருங்கள், பக்காவாக இருக்கும் ஃபிஷஸு. ஆனால் வந்துட்டு என்னென்னா சைஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த ஃபிஷஸ். நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக க்ரூம் பண்ணிங்க அப்படின்னா நல்ல சைஸ் கொடுக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த ஃபிஷஸ்க்கு வந்துட்டு ஃபீமேல்ஸ் தரல செல்லர். ஏன்னா அவங்களோட குவாலிட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க.
அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலில் குவாலிட்டியான ஓஹெச்எம்ஸ் வந்துருந்துச்சு. எல்லாமே ரோஸ் டெயில், ஃபெதர் டெயில்ஸ், ஹாக் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்துருந்துச்சு. பட் என்னென்னா எனக்கு கிளைமேட் ஒத்துழைக்கல சரிங்களா. அதனால் வந்துட்டு நான் வேகமாக எல்லா ஃபிஷ்ஷஸுமே வந்துட்டு ஹோல்சேலில் மூவ் பண்ணிட்டேன். எனக்கே வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாமேன்னு தோணுச்சு. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவதார் ஸ்டார்டஸ்ட் பேரும் பிளாக் காப்பர் பேர் எடுத்திருந்தோம். ஸோ அவதார் ஸ்டார்டஸ்ட் எல்லாமே ப்ரீ புக் சரிங்களா. எல்லா பேர்ஸுமே ப்ரீ புக் ஆகி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் காப்பர் பேர்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதுலேயும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்துட்டு நேரில் வந்து பிக் பண்ணி எடுத்து போயிட்டாங்க. சில பேர்ஸ் தான் என்னால் கையில் எடுத்து வீடியோ எடுக்க முடிஞ்சு. மற்ற எந்த பேர்ஸையும் வீடியோ எடுக்க சுத்தமாக டைமே கிடைக்கல. மொத்தமாக இந்த ஷிப்மெண்ட்டில் எவ்வளோ ஃபிஷஸ் நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ஃபிஷஸ் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 2000 ஃபிஷஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 ஃபிஷஸ் வந்துட்டு எக்ஸாட்டிக் ப்ரீடிங் பேர் சரிங்களா. ஸோ அது போக தான் மற்ற ஹோல்சேல் ஃபிஷஸ்ஸு. ஸோ அந்த ஹோல்சேல் ஃபிஷஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஸ்டாக் மூவ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபிஷஸ் தான் பெண்டிங் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ரூமே வந்துட்டு மோசமாக ஆயிடுச்சு. இன்னும் வந்துட்டு ஃபிஷ்ஷை அன்பேக் பண்ண கவர் கூட நான் வெளியே எடுத்து போடல. ஏன்னா அந்த லெவலில் மழை பெஞ்சு பயங்கரமாக தண்ணி கட்டிருச்சு என் வீட்டை சுற்றி. ஸோ என்னால் வெளியே அதிகமாக போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் வந்து சிக்காக இருந்துச்சு. அந்த ஃபிஷஸ்லாம் நம்ம ட்ரீட் பண்ணி நம்ம வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிஷஸும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ இருக்க ஃபிஷஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு குரூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதில் யாருக்கும் இந்த ஃபிஷஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம ஹெல்பாய் ஸ்டார் டெயில்ஸ் இருந்துச்சுல, ஸோ அதில் க்ரீன் ஸ்டார் டெயில்ஸோட ஃபீமேல்ஸ் பாருங்கள். ஸோ இதெல்லாம் அட்டகாசமான குவாலிட்டி சரிங்களா. ஃபீமேல்ஸ் வந்துட்டு பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். பட் எல்லாமே எக்லோடடாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு செட்டு ப்ரீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்லோட் பண்ணி செகண்ட் ரவுண்ட் நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபிஷஸை. ஏன்னா இம்போர்ட்டட் ஃபிஷஸில் வந்துட்டு அதுவும் வியட்நாம் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா சைஸே இருக்காது ஸ்டார்டிங்கில். அது வந்துட்டு வந்தவொடனே என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் நம்ம ப்ரீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் க்ரூம் பண்ணி அடுத்த ரவுண்ட் நம்ம ப்ரீட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஏன்னா நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரங் சைஸோட ஃபீமேல்ஸ் எல்லாமே அட்டகாசமான சைஸு, அட்டகாசமாக எக்லோடடாக இருந்துச்சு. பக்காவான பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப க்ளோஸ்டு பேட்டர்ன்ஸ்லாம் இல்லை, எல்லாமே நல்லா ரெட் பேஸில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே கைஸ், இந்த ஷிப்மெண்ட்டில் வந்து பெஸ்ட் ஃபிஷ்ஷஸை பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சேல் ஆயிடுச்சு. ஸோ யாரும் வந்துட்டு பின் பண்ணி கேட்காதீங்க இந்த ஃபிஷ் இருக்கா இல்லையான்ட்டு. இந்த ஃபிஷ் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாட்டிக் அவதார் ஹாஃப் மூன்ஸ் டபுள் டெயில்ஸோட தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக தான் இருக்கும். பட் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. பக்கா ஃப்ளாரிங் நல்ல ஃபின்னேஜோட இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீமோ மார்பிள் கேலக்ஸி. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு எனக்கு ஒரு ப்ளூ மார்பிள் கேலக்ஸி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஷிப்மெண்ட்டில். பக்காவான ரோஸ் டெயிலுங்க, சரியான கிரேடு இது அந்த ஃபிஷ்ஷு. அதே மாதிரி சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹியூஜாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த ரோஸ் டெயில் ஓஹெச்எம்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா போல்டாக இருந்துச்சு. ஃபின்னேஜ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ எந்த ஃபிஷ்லையுமே எந்த குறையுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா சின்ன சின்ன கிளாஸில் கூட அந்த ஃபிஷ்ஷஸ் வைக்க முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் ஆல்மோஸ்ட் 6 to 6.5 சென்டிமீட்டர் இருந்துச்சு. சில ரோஸ் டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அந்த சின்ன கிளாஸ் டேங்கே வந்துட்டு நிறைய லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷ்லாம் என்னால் வீடியோவே கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா இது அவ்வளோ ஹியூஜான ஃபெதர்ஸு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாட்டிக் மல்டி கேலக்ஸி பேர்ஸ் எடுத்திருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோ பேஸ் மல்டி கேலக்ஸிஸ்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஓல்டு லைனேஜ் க்ரீன் மல்டி கேலக்ஸிஸ்லாம் எடுத்திருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு ஜோக்கர் மாஸ்க் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் நல்ல பிளட் லைன் ப்ரீடிங் பேர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா மல்டி கேலக்ஸி சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமான கலர்ஸில் நம்மகிட்ட ஃபிஷஸ் வரும். ஸோ அந்த ஃபிஷ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த வியட்நாம் ஷிப்மெண்ட்டில் இம்போர்ட் பண்ணி இந்த FCCP ஹெல் பாய்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்துட்டு கொஞ்சம் ப்ளூ டெயில்ஸோட வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு க்ரீன் டெயில்ஸ் வந்துட்டு பக்காவான ஃபின்னேஜாக அட்டகாசமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பிளாக் காப்பர் கோல்ட்ஸ் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிளாக் காப்பர் கோல்ட்ஸ் கஸ்டமருக்கு நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த ஃபிஷ்ஷை வீடியோ எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் என்னென்ன ஃபிஷஸ் காமிக்கணும்னு நினச்சேன் எல்லா ஃபிஷஸுமே கவர் பண்ணிட்டேன். சில ஃபிஷஸை மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ரெகுலர் அப்டேட்ஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பீட்டாஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெபல் பெட்ஸ்.